Assalamualaikum. Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு என்னென்ன குக்கர்வேர் கலெக்ஷன் அதெல்லாமே வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நிறைய फ्रेंड्स பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்ல இருக்கிற இந்த விசில்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நாங்களும் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க. நிறைய फ्रेंड्स நீங்க யூஸ் பண்றத பார்த்துட்டு நான் வாங்கி இருக்கேன் அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. படிக்கல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல நான் என்னென்ன குக்கர்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கறது உங்களோட காட்ட போறேன். அடுத்து வந்து எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல அப்படிங்கற ரிவ்யூமே கண்டிப்பா நான் கொடுக்கிறேன். இதே மாதிரி இந்த குக்கர்ஸோட ரேட் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். லிங்க் கிடைச்சுனா நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து குக்கர்வேர் கலெக்ஷனை பார்க்கலாம். फ्रेंड्स இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த பிரஸ்டீஜ் பிராண்டோட இட்லி பாட் பத்தி தான். சோ இது வந்து ஒரு மல்டி கடாய். இதுல நம்ம என்ன வேணா பண்ணலாம். நல்ல ஹார்டான ஒரு ஹார்டான டைஸ் சொல்வாங்க இல்லையா, அந்த ஒரு மெட்டீரியல்ல வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அழகான ஒரு கிளாஸ் லிட் கொடுத்திருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து இட்லி வந்து குக் ஆகும்போது நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஹோல் இருக்கிறதுனால இட்லி குக் ஆகுதா சரியா அப்படினு கேட்பீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சூப்பரா வந்து குக் ஆகுது. அடுத்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து இட்லி பிளேட் வந்து எத்தனை இருக்கு அப்படினு பார்ப்போம். ஸோ 2 பிளேட் கொடுத்திருக்காங்க. ஒரே மாதிரி சைஸ் தான். இதில் உள்ள ப்ளஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துருவோம். இட்லி வந்து ஒட்டாமல் வருது. நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் வந்து இட்லி வந்து இதில் ஊற்றுறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது சில பிராண்டில் இட்லி வந்து ஒரு இந்த தட்டில் இருக்கிற இட்லி வந்து குக்காகி வரும்போது இந்த தட்டில் போய் ஒட்டுது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இல்லை, சூப்பராக வந்து குக்காகி வருது. இந்த பாட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை நம்ம ஏதாவது ஒரு என்ன வேணாலும் இதில் நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஏதாவது பிரியாணி பண்ணுறதுக்கு கம்மியான ஒரு குவான்டிட்டியில் பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடாயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து ஹார்ட் அண்ட் டைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் இது. அடுத்து நமக்கு வந்து இண்டக்ஷன் பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட கேஸ் அடுப்பில் அப்படி இல்லைன்னா இண்டக்ஷன்லேயுமே வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவியான பாட் இது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ப்ளஸ்ஸு. இது கூட வந்து இன்னும் 2 பிளேட் நமக்கு வந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட், இது வந்து நம்ம மோமோஸ் அது எல்லாமே பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இடியாப்ப பிளேட் மாதிரி. இந்த மாதிரி 2 பிளேட் வந்து நமக்கு வருது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 4 பிளேட் வந்து இது கூட வந்து நமக்கு வரும். ஸோ 4மே யூஸ்ஃபுல் தான். இதில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கை சுடாது அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்ன தான் பிளாஸ்டிக் ஹேண்டிலாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு க்ளவுஸ் இல்லாமல் இந்த இட்லி தட்டை வந்து எடுக்க முடியல. கை வந்து நல்லாவே சுடுது. அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ராபேக். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. கடாய் வந்து நான் ஆல்ரெடி பிரியாணிலாம் இதில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக நல்ல திக்கான ஒரு ஹெவியான கடாய் இது. தாராளமாக வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். பட் நம்ம இந்த பிளேட்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு எடுக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இட்லி பாட் எல்லாமே ஓகே தான். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே கிடச்சிச்சின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி பாட் தான் பார்க்க போகிறோம். இது நல்ல பெரிய சைஸ், ஒரு 2 கிலோ அளவுக்கு கூட இதில் நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். பிரியாணி, சிக்கன் கிரேவி என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சவுதியில் இருக்க ஹோம் சென்டர்லேருந்து வாங்கி எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான ஒரு பாட் தான் இது. ஸோ இங்கே உள்ள ஹோம் சென்டரில் இதே மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு லிங்க் கிடச்சிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு நான்ஸ்டிக் பாட் தான். பட் யாராவது வந்தால் அதிகமான பீப்புள்ஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக தான் வந்து ஸ்பேச்சுலா, உட்டன் ஸ்பேச்சுலா அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து இந்த நான்ஸ்டிக் போகுமோ அப்படிங்கிற ப்ராப்ளம் தேவையில்லை. அடுத்து நமக்கு இண்டக்ஷன் பாட்டம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷனில் வச்சும் இதை நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த குக்வேர் கலெக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட் இது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஹோம் சென்டரில் இந்த பாட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் இதோட லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது Wonderchef பிராண்டோட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேசரால் செட் இதில் வந்து 3 பேன் இருக்கும் வித் 3 லிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு அட்ராக்டிங்கான ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது வந்து செராமிக் கோட்டிங் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ நமக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து கரண்டி வந்து சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி போடாமல் நம்ம உடன் ஸ்பேச்சுலா, சிலிகான் ஸ்பேச்சுலா அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா லாங் லைஃப் வரும். ஸ்க்ரப்பர் வச்சு ரொம்ப தேய்க்காமல் நம்ம சாஃப்டாக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவியான பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஹீட் ஏறிடுச்சுன்னா ஹீட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ், இதில் ரைஸ், சிக்கன் கிரேவி அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இதில் நம்ம சமைக்கலாம். எல்லாத்துலேயுமே நமக்கு இண்டக்ஷன் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து யாராவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலான்னு சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இதுலேயுமே வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டக்குன்னு கை வச்சு தூக்கணும் அப்படின்னாக்கா சுட்டுடும். ஸோ அது ஒன்று தான் வந்து இதில் வந்து ஒரு குறைன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லிட் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து சிலிக்கான் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஹீட்டாக இருக்கும் போதே தூக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அழகான லிட் வந்து வந்திருக்கு. இது ஒரு செட்டாக பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளோட கிச்சனை வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இந்த செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாத்திரத்துலேயே அப்படியே நம்ம சமைச்சிட்டு இதை மாற்றணுங்கிற தேவை இருக்காது, அப்படியே கூட அழகாக நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த க்ளவுஸ் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணி தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மறந்து தூக்கிட்டோம் அப்படின்னாக்கா கை வந்து நல்லா சுட்டுடுது. நான் வந்து 2 முறை இந்த மாதிரி பட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து ஒரு பிரச்சனை. மற்றபடி சூப்பரான செட் இது. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோட ஒரு ஸ்டைனர் ஸ்டீல் குக்கர் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 லிட்டர் குக்கர். இது எனக்கு எப்போதும் யூஸ் ஆகிற குக்கர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கர் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதுவுமே நமக்கு வந்து ஹெவியான ஒரு சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க, இண்டக்ஷன் பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹெவியான குக்கர் இது, பார்க்கறதுக்கு குட்டியாக இருந்தாலும் நல்ல ஹெவியான குக்கர் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த குக்கர் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கர் வாங்கி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டைனர் ஸ்டீலில் ஃபஸ்ட்டு குக்கர் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வாங்கின குக்கர் இது, பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாடல் வந்து இப்போ இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பரான குக்கர், எனக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கக்கூடிய குக்கர் வந்து இதுதான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் குக்கர் இது. ஒரு வீட்டுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு குக்கர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து மட்டன்லாம் வந்து குக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த குக்கர் வந்து தேவைப்படும். ஸோ அதனால வந்து நான் இந்த குக்கர் வாங்கினேன். ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு மட்டன்லாம் வந்து எனக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு இந்த குக்கர் வந்து மஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு. இந்த குக்கர் எத்தனை லிட்டர்னு பார்த்திங்கன்னா 7 லிட்டர் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைனர் ஸ்டீல் தான். ஸோ இப்போத்தி லேட்டஸ்ட் மாடல் இதோட லிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியாக விசில் வரும்போது பொங்கி வலிஞ்சாக்கா நம்மளோட ஹர்ப்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போத்தி லேட்டஸ்ட் மாடல் இது குக்கர் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் போல் ஆகுது. ஒரு 4-5 முறை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். விசிலோட சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு சவுண்டு தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருக்கிற அந்த ஆவி எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் தான் வந்து இது உள்ளே உட்காரும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை வந்து திறக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இது வந்து ஒரு டாலான குக்கர், இது நல்லா வந்து ஒரு ஹைட்டாக இருக்க மாதிரியான குக்கர். ஸோ நமக்கு வந்து நிறையா வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸ், ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சைஸ் குக்கர் வந்து தேவை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது இது. ஸோ இந்த குக்கர் வந்து நமக்கு ஆன்லைன்லேயுமே கிடைக்குது. இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் வந்து செக் பண்ணிவிட்டு இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். அதே மாதிரி அமேசானோட லிங்க் கிடச்சிச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வாங்கிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய். இது ஒரு பெரிய சைஸ் கடாய். ஸோ இது வந்து நம்ம வீடு வந்து குடிப்பூர ஃபங்க்ஷன் அப்போ ரிலேட்டிவ் யாரோ வந்து கிஃப்டாக பண்ணது. இது நான் வாங்கினது இல்லை, இது கிஃப்டாக வந்தது தான். கொஞ்சம் நார்மலான பிராண்டு தான் இது, இண்டக்ஷன் பேஸ்லாம் கிடையாது. நான்ஸ்டிக்கி குக்வேர்னு போட்டிருக்கு. பிராண்டோட நேமும் பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுன்னு சரியாக தெரியல, ஏதோ தெரியாத பிராண்ட் மாதிரி தான் இருக்குது. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேச்சுலாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால, வுட்டன் ஸ்பேச்சுலாஸ் யூஸ் பண்ணுறதுனால கோட்டிங் எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கொஞ்சம் நிறையா மீன் குழம்பு நிறையா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், கெஸ்ட்டெல்லாம் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னாக்கா இந்த கடாய் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைனர் ஸ்டீலில் லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளாட்டான ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேம் பிராண்டே நான் வந்து அமேசானில் இருந்துச்சுன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா சிமிலர் மாடல் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரோட ஒரு ஸ்டைனர் ஸ்டீல் குக்வேர் செட்டு தான் இது. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சது. வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸி ஃபினிஷ் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக எடுக்கக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து சுடாது. ஸ்டைனர் ஸ்டீலாக இருந்தாலுமே கூட இந்த ஹேண்டில் வந்து அந்த அளவுக்கு சுடாது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட். இதுக்கு வந்து ரொம்ப அழகான இந்த மாதிரி கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுப்பில் இருக்கும்போது தூக்குனா சுடுமான்னு கேட்டிங்கன்னா சுடாது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டைனர் ஸ்டீலாக இருந்தாலுமே கூட நமக்கு வந்து சுடாமல் இருக்கிறது வந்து இதோட ப்ளஸ் இது. ஸோ இருக்கிறதுலே இது வந்து கொஞ்சம் பெரிய பாட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன பாட் இது. இதுலேயுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம், தாளிக்கலாம், ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். அதோட இன்னும் அந்த இது மாறவே இல்லை பாருங்கள். நிறைய டைம் வந்து நான் இதில் குக் பண்ணியிருக்கேன். பாயாசத்துக்கு எல்லாத்துக்குமே தாளிப்பேன். இதில் நம்ம தாளித்து விடுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வரல. அந்த செட்டின் ஃபினிஷ் வந்து அப்படியே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து கழுவுனாலுமே உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஸ்க்ராச்சஸுமே அந்த அளவுக்கு ஆகலை. பாட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் பேஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி சாஸ் பேன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டீ போடுற பாட்டாக கூட யூஸ் பண்ணலாம். யாராவது ஒரு 2 பேருக்கு டீ போடுறோம் அப்படின்னாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேன் வந்து அதிகமாக நான் வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிட் வந்து கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மூணுக்குமே தனித்தனி லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து சாண்ட்விச் பேஸ் கொடுத்துருக்காங்க, இண்டக்ஷன் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டிலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சட்டுன்னு தூக்கும்போது சுடாது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளஸ்ஸு. அடுத்து வந்து அந்த செட்டிலேயே பிடிக்காத ஒன்று அப்படின்னாக்கா இந்த ஃப்ரை பேன் தான் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டைன் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கலர் மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி பார்த்திங்கன்னா இதை நான் அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் கூட பண்ணல. ஆனால் வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மாறின மாதிரி இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஒரு கரை இருக்குது. இது எதனால் வந்துச்சுன்னு தெரியல. நான் வந்து டிஷ்வாஷரில் தான் வைக்கிறேன். ஆனால் இதை டிஷ்வாஷரில் வச்சு தான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா விசில்ஸுமே நல்லா இருக்குது பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. பட் அதில் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைன். அதனால் இந்த ஃப்ரை பேன் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த செட் எல்லாமே ஓகே தான். ஒரு வேளை பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் வச்சதுனால இது இப்படி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படின்னு பார்த்தா கூட இதெல்லாமே அந்த கலர் வந்து மாறி இருக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து கொஞ்சம் கூட அந்த பழசு லுக்கே வரல பாருங்கள், இன்னுமே வந்து புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு. அது எதனாலன்ட்டு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் அழகாக கொடுத்துருக்காங்க இண்டக்ஷன் பாட்டம், டிஷ்வாஷர் சேஃப், ஸ்டைனர் ஸ்டீல் அப்படின்ட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஹோம் சென்டரோடது இது. இதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். உங்கள் யாருக்காவது வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த குக்கர்வேர் கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. படிக்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொடுக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.